ஷாமீடியா தமிழஸ்லமுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நம்முடைய வீடியோவில் குர்ஆனில் மிகச் சிறியதாக இருந்தாலும் அர்த்தத்தில் மிக பெரியதாக இருக்கும் ஒரு சூறாவை பற்றி பார்ப்போம். அது சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரா நம் நம்பிக்கையின் அடிப்படை, அதாவது அல்லாஹ்வின் ஒருமைத்துவத்தை தெளிவாக எடுத்துரைக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவ அல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். பொருள்: நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவுமில்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. விளக்கம்: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அருள் மிகுதியும் கருணை மிகுதியும் உடையவன். குல் ஹுவ அல்லாஹு அஹத். அல்லாஹ் ஒருவனே. இதுதான் தௌஹீத். அல்லாஹ் ஒருவனே, அவனுடன் யாரையும் இணைக்க முடியாது. மனிதர்கள் உருவாக்கிய பல தெய்வ கருத்துக்களை முறியடிக்கும் வசனம் இது. அல்லாஹுஸ் ஸமத், அதாவது எல்லோரும் அவனை சார்ந்து வாழ்கிறார்கள். நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆதாரம் அல்லாஹ். உதாரணமாக, மனிதன் உணவு, தண்ணீர், காற்று, உறக்கம் ஆகியவற்றை சார்ந்து வாழ்கிறான். ஆனால் அல்லாஹ் எதையும் சார்ந்து இல்லை. லம் யலித் வலம் யூலத். அவன் பிறப்பதில்லை, பிறப்பிக்கப்படுவதும் இல்லை. அல்லாஹுக்கு பிள்ளையும் இல்லை, அவன் பிறந்தவரும் அல்ல. இந்த வசனம் சிலர் அல்லாவின் மகன் என்று கூறும் நம்பிக்கையை மறுக்கிறது. அல்லாஹ் எப்போதும் இருந்தவனே, படைக்கப்பட்டவரன் அல்ல. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. அல்லாஹுக்கு இணையானவர் யாரும் இல்லை. அவனது சக்தி, அறிவு, ஆட்சி அனைத்திலும் அவன் மட்டுமே உயர்ந்தவன். சூராவின் சிறப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த சூரா குர்ஆனின் 1/3 பங்கைச் சமமானது. இதை அடிக்கடி ஓதுபவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான். சில சஹாபிகள் இந்த சூராவை மிக விரும்பினார்கள். காரணம், இதில் அல்லாஹ்வின் சிறப்புகள் மட்டும் சொல்லப்பட்டுள்ளன. தூங்குவதற்கு முன்பும் பாதுகாப்பிற்காகவும் நம் நாளும் இந்த சூராவை ஓதுவது சுன்னத்தாகும். நடைமுறை வாழ்க்கை தொடர்பு. இன்றைய காலத்தில் நம்மை பல சோதனைகள் சூழ்கின்றன. வேலை பிரச்சனைகள், உடல் நலம், குடும்ப சிரமங்கள். அந்த நேரங்களில் இந்த சூரா நமக்கு நினைவூட்டுவது, உங்கள் தேவைகளுக்கு ஒரே ஆதாரம் அல்லாஹ் மட்டுமே. இந்த நம்பிக்கை நமக்கு மன அமைதி தருகிறது. அன்புடைய சகோதரர்களே, சூரத்துல் இஹ்லாஸ் மிகச் சிறியதாக இருந்தாலும் அதில் நமது ஈமான் முழுமையாக அடங்கியுள்ளது. இந்த சூராவை அடிக்கடி ஓதுங்கள். நம் இதயத்தில் அல்லாஹ்வின் ஒருமைத்துவ நம்பிக்கை வலுவாகட்டும். அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்ப்பானாக. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷாமீடியா தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.